ஒருமுறை ஒரு பெண் உடல் முழுவதும் புண்கள் நிறைந்திருந்த ஒரு குழந்தையை இழுத்து கொண்டு செல்வதை கிளாடிஸ் கவனித்தார். அக்குழந்தை அந்த பெண்ணின் சொந்த குழந்தை அல்ல என்றும், பிச்சை எடுப்பதற்காக அந்த பெண் அந்த குழந்தையை பயன்படுத்தினாள் எனவும் தெரிய வந்தது. கிளாடிஸ் அந்த பெண் குழந்தையை 9 பென்ஸ் கொடுத்து விலைக்கு வாங்கி அந்த பிள்ளைக்கு 9 பென்ஸ் என்று பெயரிட்டார். விரைவில் இன்னும் ஒரு சிறிய அனாதை குழந்தை லிஸ் என்ற பெயருடன் கிளாடிஸின் குடும்பத்தில் சேர்க்கப்பட்டது. யாங்சங் தலைவர் எப்போதும் கிளாடிஸை தனது அரண்மனைக்கு வரவேற்று அடிக்கடி உரையாடி வந்தார். ஆனால் அவர் கிளாடிஸின் மதத்தை விரும்பவில்லை. 1936ஆம் ஆண்டு கிளாடிஸ் அதிகாரப்பூர்வமான ஒரு சீன குடிமகளாக மாறினார். 1938ஆம் ஆண்டு சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் யுத்தம் ஆரம்பித்தது. ஜப்பானிய விமானங்கள் யாங்சங் பட்டணத்தின் மீது குண்டு வீசி தாக்கின. தப்பி பிழைத்தவர்கள் மலைகளுக்கு ஓடினர். யாங்சங் நகரம் ஜப்பானிய படையினரால் கைப்பற்றப்பட்டது. அந்த நகரத்தின் தலைவர் சிறை கைதிகளை என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து கிளாடிஸிடம் ஆலோசனை கேட்டார். கிளாடிஸின் ஆலோசனைப்படி ஒவ்வொருவரிடமும் உறுதி பத்திர வாக்குறுதி பெற்றுக்கொண்டு கைதிகள் எல்லாரும் விடுதலை செய்யப்பட்டனர். ஜப்பானிய தாக்குதல் நடந்து கொண்டிருந்த வருடங்களில் கிளாடிஸின் பயணியர் விடுதியானது 20 அனாதைகளுக்கும் 30 முதல் 40 காயம் அடைந்த சீன போர் வீரர்களுக்கும் ஒரு புகலிடமாக இருந்தது. சீன எதிர்ப்பாளர்களில் ஒருவரான கர்னல் லின்னன் கிளாடிஸை பிடித்து கொடுப்பவர்களுக்கு ஜப்பான் ஒரு வெகுமதியை அறிவித்துள்ளது என்பதை கூறி அவரை எச்சரித்தார். எனவே கிளாடிஸ் ஜப்பானியரிடமிருந்து தப்புவதற்காக தன்னிடமிருந்த 100 குழந்தைகளோடு 100 மைல்களுக்கு அப்பால் இருந்த சியான் என்ற சீன பகுதிக்கு பயணமானார். 27 நாட்கள் மலைகளின் வழியாக பயணம் செய்து கிளாடிஸும் குழந்தைகளும் சியானில் இருந்த அனாதை விடுதியை அடைந்தனர். அவர்கள் மஞ்சள் நதியை கடந்து சியான் சென்றடைந்தவுடன் கிளாடிஸ் காய்ச்சலினாலும் அளவுக்கு அதிகமான களைப்பினாலும் சுருண்டு விழுந்தார். அவர் குணம் அடைந்த பின்பு சியானில் தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்தார். கிளாடிஸ் அங்கு ஒரு சபையை ஆரம்பித்து கிராமங்களிலும் சிறைச்சாலைகளிலும் வியாதியுள்ளவர்கள் மத்தியிலும் நற்செய்தியை அறிவித்தார். திபெத்திய எல்லையின் அருகிலுள்ள ஜெசுவான் என்கிற இடத்தில் தொழுநோயாளிகளுக்கான ஒரு குடியிருப்பை கிளாடிஸ் ஏற்படுத்தினார். 1947ஆம் ஆண்டில் கிளாடிஸும் மற்ற மிஷனரிகளும் சீனாவை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தும் வரை அவரது ஊழியம் தொடர்ந்தது. பின்னர் கிளாடிஸ் தனது சொந்த நாடான இங்கிலாந்திற்கு சென்று நற்செய்தி அறிவிக்க முடிவு செய்தார். 10 ஆண்டுகள் இங்கிலாந்தில் இருந்த பிறகு தைவான் தேசம் சென்று அங்கு மற்றும் ஒரு அனாதை விடுதியை ஆரம்பித்தார். இவரது சேவையை பாராட்டி இங்கிலாந்து அரசி எலிசபெத் இவர்களுக்கு விருது அளித்து அரசியுடன் சேர்ந்து உண்ணும் வாய்ப்பையும் அளித்தார். அவருடைய எஞ்சிய வாழ்நாட்கள் அங்கேயே ஆண்டவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் பணி செய்வதில் செலவிடப்பட்டன. கிளாடிஸ் 1970ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் நாள் கர்த்தரிடம் போய் சேர்ந்தார். 1957ஆம் ஆண்டில் அவரது வாழ்க்கையை சித்தரிக்கும் இன் ஆஃப் த சிக்ஸ்த் ஹாப்பினஸ் என்ற திரைப்படம் வெளியிடப்பட்டது. அந்த திரைப்படம் இருதயத்திற்கு புத்துணர்வூட்டும் வகையில் சிறப்பாக தயாரிக்கப்பட்டிருந்தது. அத்திரைப்படத்தின் சில பகுதிகள் கிளாடிஸுக்கு மன வருத்தத்தை கொடுத்தாலும் அத்திரைப்படம் மேலை நாடுகளில் அவருக்கு புகழை உண்டாக்கியது. அத்திரைப்படம் ஆலன் பர்க்ஸ் என்பவர் எழுதிய சிறிய பெண்மணி என்ற புத்தகத்தை அடிப்படையாக கொண்டிருந்தது. அப்புத்தகம் ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்கிற மாதாந்திர பத்திரிகையிலும் சுருக்கி எழுதப்பட்டு வெளியிடப்பட்டிருந்தது. ஆண்டவருக்கு நீ தேவை என்கிற போதகரின் வார்த்தையை கேட்டு மனக்குழப்பத்தில் இருந்த கிளாடிஸ் தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு தத்தம் செய்தாள். அவளுடைய அர்ப்பணத்தை ஆண்டவர் கனம் பண்ணி ஜீவ காலம் முழுவதும் அவருக்கு சேவை செய்ய அவளை பயன்படுத்தினார். உங்கள் வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்ய ஆயத்தமா? 21ஆம் நூற்றாண்டில் தேவனுக்கு ஊழியம் செய்தல் என்பது பல்வேறு கோணங்களில் வளர்ச்சியடைந்துள்ளது. நாம் கிளாடிஸ் அம்மையாரை போல சமுதாயத்தின் சரீர பிரகாரமான மற்றும் ஆவிக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்யும் பணியில் முன்னேறி செல்வோம். காலமோ செல்லுதே, வாலிபமு மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும்
நேசிக்கும்